ராகி களி அப்படின்னா கெட்டியாக இருக்கும், உள்ள பவுடர் மாதிரி இருக்கும், நமக்கு டைஜஸ்ட் ஆகாது அப்படிங்கிற பயம் வந்து எனக்குமே ஸ்டார்டிங்லலாம் இருந்தது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. இந்த கிரேவியில் கூட பார்த்தீங்கன்னா நான் மசாலா அதிகமாக ஆட் பண்ணவே இல்லை. ரொம்ப மைல்டாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த களி கூட பாருங்கள், நான் எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். இப்போது டின்னருக்கு வந்து சூப்பரான ராகி களியும் அது கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டான முட்டை கிரேவியும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.